அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, புத்தாண்டு ராசி பலன்கள், தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026 கடகராசி நேயர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். கடகராசி காலச்சக்கரத்துக்கு 4வது ராசி கடகராசி. ஏன்னா கடகராசிக்கு வந்து பாருங்கள், இப்போ உங்கள் ராசிக்கு வந்து 9ஆம் இடத்துல சனி இருக்கார், மீன ராசியில் இருக்கார். உங்கள் ஜென்ம ராசிக்கு வந்து குரு வரப்போகிறார். இப்போ 12ஆம் இடத்துல குரு இருக்கார், ஜென்ம ராசி குரு வந்துடுவார். ராசிக்கு வந்து 2ஆம் இடத்துல கேது இருக்கார். ராசிக்கு வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல கும்பராசியில் ராகு இருக்கார். இது வந்து இந்த வருடத்துக்கு உண்டான அமைப்பு. ஆனால் ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி வரும். குரு பயிற்சி நடந்துடும். அதாவது தமிழ் புத்தாண்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தான் நமக்கு தமிழ் புத்தாண்டு வருது. ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு வருது. அந்த தமிழ் புத்தாண்டு வந்ததுக்கு ஒரு 45 நாள் கழிச்சே பாருங்க குரு பயிற்சி நடந்துடும். சரிங்களா? அதாவது ஜூன் மாதம் 2ஆம் தேதி அந்த குரு வந்து இங்க இருக்காரு, உங்க ராசிக்கு ஜென்ம ராசிக்கு 12ல இருந்த குரு ஜென்ம ராசிக்கு வந்துடுவார். இது ஒரு சிறப்பான ஒரு யோகமா சொல்லப்பட்டிருக்குங்க. சரிங்களா? அதாவது என்ன ஒரு இதுன்னா, யோகங்கிறத விட ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் சொல்லலாம். ஏன்னா குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்குலாம் நல்ல ஒரு பவர் இருக்கும் குருக்கு வந்து. ஏன்னா ஜென்மத்தில் இருக்க குரு, இப்போ ஜென்ம குரு வந்து பார்த்தீங்கன்னா ராமர் வந்து வனவாசம் போயிட்டாங்க அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. ஜென்ம ராசியில் வந்து குரு வந்துச்சுன்னா ஒரு இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம், சரிங்களா, ஒரு வருஷம் அங்கே தான் இருப்பார். அந்த குரு உங்கள் ராசிக்கு வந்து 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வையை பார்ப்பார். அதாவது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பாரு, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பாரு, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை டைரெக்டாக அவரோட பார்வை விழுகிறதுனால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இப்போ குரு வந்து உங்கள் ராசி மேலே வரணும், என்ன நடக்கும்? ஒரு பாறாங்கல் வச்ச மாதிரி. அது குருங்கிறது பெரிய கிரகம், பூமியோட பெரிய கிரகம். அது வந்து தலையில் தூக்கி வச்ச எப்படி இருக்கும்? குடும்ப பாரத்தை சுமக்க போறீங்கன்னு அர்த்தம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் லோட் அதிகமாக இருக்கும். நல்ல ஒரு பிஸ்னஸில் வந்து பிஸியாக இருப்பீங்க, வேலையில் பிஸியாக இருப்பீங்க, அதில் சம்பாதிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். அதனால கவலையப்படாதீங்க. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு குரு பயிற்சியாக தான் இருக்கும். சரிங்களா? இது பெருசாக யோகம் சொல்ல முடியலன்னா கூட, அதாவது யோகம்ங்கிறத விட இது பெருசாக உங்களுக்கு பெரிய தோஷமெல்லாம் கிடையாதுங்க. அதனால் கவலையப்படாதீங்க. உங்கள் ஜென்ம ராசியில் இருக்க குரு உங்கள் ஒரு ஒளி கிரகம் உங்கள் மேலே இருக்கிறனால ஆளை பளிச்சுன்னு ஆயிடுவீங்க, நீட்டாக மாறிடுவீங்க. ஏன்னா கடகராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா 2.5-3 வருஷமாக படாதபாடு பட்டுட்டீங்க. சரிங்களா? ஏகப்பட்ட பிரச்சனை. 2023, 24, 25 கடகராசிக்காரங்க வாழ்ந்த வாழ்க்கை எப்படின்னு உங்களுக்கே தெரியும். 23, 24, 25 பார்த்தீங்கன்னா படாதபாடு பட்டீங்க. நிறைய பிரச்சனை, மன உளைச்சல், ஏகப்பட்ட வருத்தங்கள், கஷ்டங்கள், குடும்ப சூழ்நிலை சரியில்லாமல் இருந்தது, கடன் தொழிலால் அவதிப்பட்டீங்க, சரியான வேலை கிடையாது, ஹெல்த் பிரச்சனை, ஒரு சில பேர் அப்பா அம்மாவெல்லாம் இழந்திருந்தீங்க. அதே மாதிரி உங்களோட ஆரோக்கியமே சரியில்லாமல் இருந்தது. கூட இருக்கவங்களே உங்களுக்கு முதுகில் குத்துனாங்க. நண்பர்கள்லாம் யார், கூட இருக்கவங்க யார், எப்பேற்பட்டவங்க, இது எல்லாமே உங்களுக்கு கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அகப்பட்டவனுக்கு அட்டமத்தில் சனின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனின்னா ஏதோ ஒரு சிக்கலில் மாட்டியிருப்பீங்க, நல்லது பண்ணி கெட்ட பேர் வாங்கியிருப்பீங்க, ஏதோ ஒரு பிரச்சனை, பஞ்சாயத்து ஏதோ உங்களுக்கு வந்திருக்கும். இது எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு ரூட்டு கிளியர் ஆயிரும். சரிங்களா? ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க 2025 மார்ச் ஏப்ரலில் தான் ஒரு சில பேர் வெளியே வந்தேன்னு சொன்னீங்க. இன்னும் ஒரு சில பேர் வெளிவர முடியாமல் இருக்கீங்க. எங்களுக்கு பிரச்சனை இருக்கதாங்க செய்யுது, நிறையா இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் இந்த வருடம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பாருங்கள், உங்கள் மேலே ஒரு வெளிச்சம், ஒரு 1000 வாட் பல்ப் உங்கள் மேலே பட்டா அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு வெளிச்சம், ஒரு பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கை இந்த வருடம் உங்களுக்கு அமைப்போது. கவலையப்படாதீங்க. ஒரு வெளிச்சத்தை நோக்கி இப்போ பயணிக்க போகிறீங்க. கடகராசிக்காரங்க 2.5 வருஷமாக, கிட்டத்தட்ட 2.5-3 வருஷம் சொல்லலாம், 2.5-3 வருஷமாக ஒரு இருட்டுக்குள்ளேயே பயணிச்சுட்டு இருந்தீங்க. எந்த ஒரு நிம்மதி இல்லாமல், மன உளைச்சலோட, மன கஷ்டத்தோட, ஏண்டா வாழ்கிறோம், எதுக்கடா இந்த பிறவி, நமக்கு அடுத்த பிறவி வேண்டாங்கிற அளவுக்கு சொல்கிற அளவுக்கு கடகராசிக்காரங்க இருந்தாங்க. வாழ்க்கையே வேண்டாம், முடிச்சுக்கலாங்கிற அளவுக்கு இந்த வருடம் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வருடமாக இருக்கும். ஏன்னா ஒரு ஒளி கிரகம், சுபகிரகம், மாபெரும் சுபகிரகம் குரு உங்கள் ராசி மேலே இருக்கார். உங்களுக்கு எல்லாமே ஒரு ரூட்டு கிளியர் ஆகுங்க. கவலைப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்காமல் இருந்ததோ, தடங்களாக இருந்ததோ, இதெல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா உங்கள் ராசி குரு வர்றது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும், எல்லா வருஷத்துக்கு வராது. இந்த வருஷம் பாருங்கள், உங்கள் ராசியில் இருக்க குரு 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால புத்திர பாக்கியம் கிடைச்சிரும். உங்களுக்கு பூர்வீக சொத்து கிடைக்காம இருக்கவங்களுக்கு பூர்வீக சொத்து கைக்கு வரும். 7ஆம் இடத்தை குரு உச்சம் பெறக்கூடிய குரு பார்க்கறதுனால திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு திருமண வாய்ப்பு கைக்கூடி வரும். கல்யாணமே ஆகலைங்க சார், நிறைய பிரச்சனை, நாங்கள் எவ்வளோ பார்த்துட்டோம், அப்போ நடக்கும் இப்போ நடக்கும் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் திருமண வாய்ப்பு கைக்கூடி வருங்க. நிறைய கடகராசிக்காரங்க இந்த வருஷம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ண போகிறீங்க. அதனால் ஒரு நல்ல ஒரு வருஷமாக இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கும். பயன்படுத்திக்கிங்க. கூட்டுத்தொழில், இப்போ சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்கள பாருங்கள், பார்ட்னர் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஒய்ஃபை, இப்போ ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ பார்ட்னராக இருப்பாங்க, இல்லை ஃப்ரெண்டை வச்சு பண்ணிட்டு இருப்பீங்க, கூட்டுத்தொழில் பண்ணிட்டு இருப்பீங்க. இதெல்லாமே சக்ஸஸ் ஆகாமல், செட் ஆகாமல் இருந்திருக்கும். இந்த வருடம் கூட்டுத்தொழில் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருடமாக இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கும். உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் 9ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அந்த குருவும் ஒரு சிறப்பான
அதாவது 9ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. ஒரு சனி மேலே குரு பார்வை இருக்கிறதுனால சிறப்பான ஒரு அமைப்புங்க. 9ல் சனி இருக்கிறதுனால நிறைய தடங்கள், அதிர்ஷ்டம் கிடைக்காம இருந்திருக்கும். அப்பாவோட ஆரோக்கியம் கெட்டு போயிருக்கும். எல்லாமே மந்தமாக போயிட்டு இருந்திருக்கும். இப்போ 9ஆம் இடத்தை குரு பார்த்துறதுனால ஒரு நல்ல ஒரு வருடமாக உங்களுக்கு இருக்கும். வேலை கிடைக்கிறது, தொழில் அமையிறது, கடனை தீர்க்கிறது, அதேமாதிரி வெளிநாடு போகிறது, தூர பிரயாணம் போகிறது, கல்யாணம் ஆகிறது, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, எல்லாமே உங்களுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு நடந்துடும். சரிங்களா? ராசியில் இருக்க குரு கண்டிப்பாக உங்களுக்கு எடுக்க மாட்டார். ஒரு பாரத்தை தூக்கி உங்கள் மேலே தலையில் வச்ச மாதிரி. அதனால் குடும்ப பாரத்தை தூக்கி சுமக்க போகிறீங்க. வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடைச்சிரும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஒரு பிஸியாகவே இருப்பீங்க இந்த வருஷம் உங்களுக்கு. சரிங்களா? அதனால் ஒரு நல்ல ஒரு வருடமாக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா ராகுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஜென்ம ராசிக்கு இந்த வருஷம் கடைசியில் வந்துடுவாங்க. டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி. அதாவது ராசி வந்து பார்த்திங்கன்னா கேது வந்துடுவார். 8ஆம் இடத்துல இருக்கிற ராகு வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அதாவது வேற்று மதம், வேற்று ஜாதி, வேற்று இனத்தவரோட கல்யாணம் நடக்கிறது, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஒரு வெயிட்டிங்கில் இருக்கவங்களுக்கெல்லாம் பெற்றோரோட சம்மதம் கிடச்சி லவ் பண்ணி திருமணம் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பு, அல்லது வேற்று மதம், வேற்று ஜாதி இனத்தவரோட திருமணம் நடக்கிறது, இது வந்து கடகராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் அமையும். அதனால் கவலையப்படாதுங்க. பொதுவாகவே ராகுக்கு இது 7ஆம் இடத்துல சம்மந்தப்பட்டாலே அந்த வேற்று இனத்தவரோட திருமணம், பழக்க வழக்கங்கள், திருமணம் இதுதாங்க ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் இந்த வருஷம் திருமணத்தை பற்றி கவலைப்படாதீங்க, கூட்டு தொழில் பற்றி கவலைப்படாதீங்க. ஜெயிக்கக்கூடிய, நல்லது நடக்கக்கூடிய, சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு வருடமாக இந்த வருஷம் கடகராசிக்காரங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அதில் மாற்றமே கிடையாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வேலை இல்லை, வேலை இழந்துட்டேன், எனக்கு வேலையே கிடைக்கல, 2.5-3 வருஷமாக படாத பட்டுட்டேன், நான் பண்ணுற நல்லதெல்லாம் பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்கு போய் சேர்ந்துருது, நான் இது பண்ணுறதெல்லாம் கிரெடிட் வந்து அடுத்தவங்களுக்கு போயிடுது, மேலதிகாரிக்கும் எனக்கு ஆகாமல் இருக்குது, மேலதிகாரிக்கும் எங்களுக்கு சங்கடம் வருது, ஒரு மன உளைச்சலாக இருக்குது, நாங்கள் எவ்வளோ யாரெல்லாம் நம்பணுமோ அவங்களாம் எங்களை முதுகில் குத்துறாங்க, கூட இருக்கவங்களாம் முதுகில் குத்துறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் கடகராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பான ஒரு வருஷமாக இருக்கும். உங்கள் பிரச்சனைகள்லாம் சார்ட் அவுட் ஆக போகுது, பிரச்சனையெல்லாம் தீரப்போகுது. எந்த 2-3 வருஷம் என்ன அளவுக்கெல்லாம் கஷ்டப்பட்டீங்களோ அதை விட இந்த கஷ்டத்தெல்லாம் உங்களை விட்டு நீங்கி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, சிறப்பான ஒரு வாழ்க்கை, ஒரு தரமான ஒரு வாழ்க்கை இந்த வருஷம் நீங்கள் கடகராசிக்காரங்க பார்க்க போகிறீங்க. நீங்கள் புனர்பூச நட்சத்திரமா, பூச நட்சத்திரமா, ஆயில்ய நட்சத்திரமா செக் பண்ணுங்கள். ஏன்னா அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில அனுபவங்களும் சில விஷயங்கள் நடக்கும். ஏன்னா கர்மாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும். அதாவது சஞ்சீத கர்மம், பிராப்த கர்மம், ஆகாய கர்மம்னு சொல்லுவாங்க. நடக்கக்கூடிய தசாபுத்தி தீர்மானிச்சிடும். நீங்கள் நல்ல தசாபுத்தியில் பிறந்திருக்கீங்களா, கெட்ட தசாபுத்தியில் பிறந்திருக்கீங்களா, உங்கள் வாழ்க்கை இப்போ எப்படி போயிட்டுருக்கு, இது உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம டீப்பாக சொல்ல முடியும். இது அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தா தெளிவாக சொல்ல முடியும். இப்போ நேரம் எப்படி போயிட்டுருக்கு, நல்லா போயிட்டுருக்கா, இல்லை எப்போ நல்ல நேரம் ஆரம்பிக்கும். இப்போ கோச்சார பலன் நம்ம பார்க்குறோம், இது பொது பலன் தான். இது ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் பேசும். ஆனால் வந்து உங்கள் ஜாதகம் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா 100% நீங்கள் இந்த வருஷம் நல்லா இருப்பீங்க. அதில் மாற்றமே கிடையாது. உங்கள் சுய ஜாதகம் மட்டும் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா 100% எல்லா கடகராசிக்காரங்களும் நல்லா இருப்பாங்க, உங்கள் ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா. சரிங்களா? அதனால் பிறப்பு ஜாதகத்தை செக் பண்ணி போகிறத செக் பண்ணுங்கள். எப்படி உங்களுக்கு லைஃப் எப்படி இருக்கும், இப்போ கெட்ட நேரம் முடிச்சு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருக்கா, இல்லை இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆகிருக்கா, இது எல்லாமே உங்கள் ஜாதகத்தை வச்சு பார்த்தா தான் நம்ம துல்லியமாக தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதனால தான் கோச்சார பலனை விட உங்களுக்கு சுய ஜாதகத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொல்கிறது. சரிங்களா? ஜாதகத்தை பாருங்கள், உங்கள் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த வருஷம் உங்களுக்கு மாறும். சரிங்களா? நல்ல தசாபத்தினா கண்டிப்பாக உங்கள் ஜாக்பாட்டு தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க இந்த வருஷம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். நன்றி. விடியதன் உருவமை குலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடை வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே. என்னை ஈன்ற பொழுதுக்கும் பிறந்தவனை ஈன்றெடுத்த என் தாய் தந்தை திருவடி பாதத்தை வணங்கி தொழுது நேயர் பெருமக்கள் எல்லோருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் கூறி, நேயர்கள் அனைத்து செல்வமும் நீண்ட ஆயிலும் நிறை செல்வம் பெற்று வாழ்வதற்கு அச்சு முறி விநாயக பெருமானுடைய சிறப்பை ஒரு பதிகத்தை பாடி இப்போது நம்ம ஆரம்பிப்போம். நமக்கு தமிழ் புத்தாண்டு தேனினின் இனிய பராபவ வருடம் மலர்கின்றது. 14/4/2026 செவ்வாய்க்கிழமை சதய நட்சத்திரத்தில் மிக அற்புதமான ஆண்டாக நமக்கு மலர்கின்றது. இந்த தமிழ் புத்தாண்டு இந்த 2026 நடக்கக்கூடிய மிக சிறப்பான வரலாறு மிக்க சில நிகழ்வுகளோடு சேர்ந்து இந்த பராபவ வருடமும் ஒட்டி கொள்கின்றது. எப்படி பார்த்தீங்களா? 2026 ஏற்கனவே தமிழ் ஆங்கில புத்தாண்டுக்கு உங்களுக்கு சிறப்பாக சொல்லியிருக்கிறேன். அதோட பராபவ வருடம், பரபரப்பான பராபவ வருடம், பராபவ வருடம் சொல்ல பரபரப்பான வருடம் கூட சொல்லலாம். இப்போ அப்படி இருக்குது நிலைமை, கலியுகம். அப்போ நேயர்கள் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். பாதம் பணிந்து இந்த வருடம் கடந்ததை மறந்து இனிமேல் நடக்க போறதை நினைந்து நல்ல செய்திகளையும் நல்ல தாக்கத்தையும்
நல்ல வருமானத்தையும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையும் கொடுப்பதற்கு நேயர் பெருமக்கள் பாதம் சொற்று உள்ளதை உள்ளபடி 12 ராசிக்கு நம்ம பதிவு செய்வோம். கடகம், ஒரு தாயை பார்ப்பதென்றால் கடகத்தை பார். ஒரு தமிழ் பற்றை பார்ப்பதென்றால் கடகத்தை பார். ஒரு மொழி பற்றை பார்ப்பதென்றால் கடகத்தை பார். எழுத்துத்துறையை பார்ப்பதென்றால் கடகத்தை பார். காதலை பார்ப்பதென்றால் கடகத்தை பார். ஆராய்ச்சியை பார்ப்பதென்றாலும் கடகத்தை பார். எங்கே சிறப்பு? கடகத்துக்கு சிறப்பு. கண்ணீர் விடல, செந்நீர் விடல, இரத்த கண்ணீர். உடம்பெல்லாம் ரத்தத்தை சொரிந்து துன்பம் என்றால், துயரம் என்றால், பட்டு 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 எல்லாத்தையும் இழந்து வெக்கம், மான், சூடு, சொரணை, செல்வம், எந்த அளவுக்கு கெட்ட பேரெல்லாம் வரணுமோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டியே இறைவா, எனக்கு ஒரே துணை காம்பு கயிறு தான். அப்படி இருந்த நீங்க இன்னைக்கு எப்படி இருக்கிறீங்க? இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷன் அப்படியே மாறி இருக்கிறீங்க. அப்படியே மாறிட்டீங்க சார். நீங்க மட்டும் இல்லை சார், என்னை உட்பட, என் சந்ததி உட்பட, நீங்க மட்டும் இல்லை, உங்க வம்ச விருத்தி உட்பட எல்லா மாறுதலும் வந்தே ஆகும். எல்லா மாறுதலும் வந்தே ஆகும். இன்னைக்கு கஷ்டப்படுறவன் நாளைக்கு நல்லா இருப்பான், நாளைக்கு கஷ்டப்படுறவன் இன்னைக்கு நல்லா இருப்பான். இதுதான் இயல்பு. அப்ப பராபவ வருடம் பரபரப்பான சூழ்நிலையில் கடகத்துக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் மற்றற்ற மகிழ்ச்சியும் ஆண்டாக மாறும் என்பதில் மாற்று கருத்து. இந்த வருடம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் கொண்டு போய் விடும். எதை வச்சு? உங்களுடைய தசாபுத்தி, உங்களுடைய லக்கணம். தயவு செய்து அதை மறந்துடாதீங்க, அதை மறந்துடாதீங்க. அப்போ உங்கள் லக்கணம் ராசி கடக ராசி, அதில் இருக்கிற புனர்பூசம், பூசம், ஆயில்யம். எப்படியும் புனர்பூசத்தில் குரு திசையில் பிறந்திருக்கணும், பூசம் சனி திசையில் பிறந்திருக்கணும், ஆயில்யம் 9வது நட்சத்திரம் கேதுல புதன் திசையில் பிறந்திருக்கணும். இப்போ ஆயில்யத்தில் பிறந்திருக்குன்னா கிட்டத்தட்ட 40 வயசு வந்தால் ஆயில்யம் வந்துடும்ல. ஆயில்யம் புதன் கேதுக்கு அடுத்து 20 வருஷம் வந்துடுதுல்ல, கேதுக்கு அடுத்து 20 வருஷம் வந்துடுதுல்ல. அப்படிலாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆக உங்களுடைய ராசிக்கு ரொம்ப கவனமாக கேளுங்க. உங்களுடைய தசா புத்தி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ சனி உங்களுக்கு எங்கே இருக்கார்? அப்போ சனி உங்களுக்கு கண்டிப்பாக பாக்கியத்தில் இருக்கார். 8ல் இருந்தார், கொட்டுன்னு கொட்டினார். 8ல் இருந்தார், வெட்டுன்னு வெட்டினார். 8ல் இருந்தார், எல்லாத்தையும் இழக்க வச்சார். ஆனால் இப்போ பாக்கியத்தில் இருக்கார். பாக்கியத்தில் இருந்தாலும் இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி கொண்டு வருகிறீர்கள். இப்போது எல்லா வகையிலையும் சிறப்புக்கள், எல்லா வகையிலையும் செல்வத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டு, எல்லா வகையிலையும் சீர்திருத்தத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டு, எல்லா வகையிலையும் மிக்க செல்வாக்குரிய ஆண்டு. அரசியல் புகுந்து விளையாடு, அரசு புகுந்து விளையாடு, நீர் சம்பந்தப்பட்டது புகுந்து விளையாடு, வெளிநாடு சம்பந்தப்பட்ட புகுந்து விளையாடு, நண்பர்கள், எழுத்துத்துறை, காதல், மோதல் எல்லா வகையிலேயே நீந்தி கரை சேர்க்கக்கூடிய ஆண்டு பராபவ ஆண்டு. யாருக்கு? கடகத்திற்கு. ஒரு நேரமா நிம்மதி வேண்டாமா அப்படின்னு கேட்கக்கூடிய ஆண்டு கடகத்திற்கு. எதை பார்க்கணும்? 3 பாயிண்ட். இப்போ கடகத்துக்கு சனி 8ல் இருந்தாலும் சிக்கல் தான், 9ல் இருந்தால் தசாபத்தியை பார்த்துக்கோங்க. சனி உங்களுக்கு மத்தியம பலனை கொடுப்பாங்க. ஏன்னா கடகத்துக்கு சனி சத்துரு. 7க்கும் 8க்கு உரியவர், அதாவது 7 8க்கு உரியவர் சத்துரு தான். பட் இருந்தாலும் அந்த பாவகத்தன்மையை மாற்றாமல் இருக்கிறார். 9ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு தைரியம், 9ஆம் இடத்துல இருக்கும்போது சகல செல்வம், 9ஆம் இடத்துல இருக்கும்போது சகல பாக்கியம், 9ஆம் இடத்துல இருக்கும்போது எல்லா வகையான உயர்ந்த நோக்கங்களையும் சிந்தனையும் கொடுக்கக்கூடியவர் தான். ஏன் அஷ்டமத்தில் சொன்ன மென்டல்னு சொன்னேன்? இப்போ மென்டல் கிடையாது, இப்போ உயர்ந்த சிந்தனை செல்வாக்கு கொடுக்கக்கூடியவர் கடகத்திற்கு. உங்கள் தசாபத்தியை பார்த்துக்கோங்க, என்ன லக்கணங்கிறத பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு பராபவ வருடத்தில் பரவசம் மற்றும் வருட்டமாக உங்களுக்கு மாறும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அப்போ சனி 8. அடுத்து ராகு. ராகு எங்கே இருக்கான்னு பாருங்கள். அப்போ ராகு கண்டிப்பாக கடகத்துக்கு 7, கண்டிப்பாக 8ல் இருக்காரு கடகத்தில். அப்போ ராகு கண்டிப்பாக கடகம் விருச்சகம் மீனத்துக்கு அந்த சாயக்கரங்களுமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு நான் சொல்லியிருக்கிறேன். உண்மைதான்,
அதில் மாற்றுக்கிறதுல. ஆனால் பாவகம் எப்படிப்பட்ட பாவகம்? கடகத்திற்கு கண்டிப்பாக கடகத்திற்கு 7ஆம் இடம் மகரம், 8ஆம் இடம் கும்பத்தில் ராகு. கும்ப ராகு சதய ராகு. சதய ராகுவா இருந்தால் என்ன ஆகும்? சகல செல்வாக்கு, சகல சித்தி, சகல சம்பத்தும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக மாறும் பரப்பவர். யாருக்கு? கடகத்திற்கு. கெட்டவன் கெட்டிடு ராஜயோகம். நீ கடகமாக இருந்தானா, நீ விருச்சகமாக இருந்தானா, நீ மீனமாக இருந்தானா, ரிஷபமாக இருந்தா, எனக்கு வேண்டியது பாவகத்தன்மைக்கு மதிப்பு, பாவகத்தன்மைக்கு மரியாதை, பாவகத்தன்மையினுடைய நன்மை தீமை. அதுதான் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, எந்த திசையாக இருந்தாலும் சரி, என்ன ராசியாக இருந்தாலும் சரி, அந்த பாவகத்தன்மையை மாற்றுவதற்கு பவர் யாருக்கும் கிடையாது, இறைவனை தவிர. அப்போ 8ஆம் பாவத்துக்குரிய தன்மை கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வழியில் கொடுக்கக்கூடிய தசாபுத்தி மட்டும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கணும். அந்த தசாபுத்தி சப்போர்ட்டாக வந்து சார் உங்களை மாதிரி ஜெயிக்கக்கூடியவங்க, உங்கள் மாதிரி ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடியவங்களுக்கு யாரும் கிடையாது கடகத்திற்கு. பாருங்கள், அதுக்கடுத்தது பாருங்கள் குரு. அதுக்கடுத்தது குரு வந்துட்டார் உங்களுக்கு. அப்போ குரு எங்கே இருக்காரு? உங்கள் ராசிக்கு குரு 12 இருக்கார். உங்கள் ராசிக்கு குரு 12 இருக்கார். ஆனால் இப்போ பாருங்கள், கடகத்துக்கு நம்ம சொல்கிறோம். இப்போ ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், கடகம் வீடு 4வது வீட்டை 5ஆம் பார்வை பார்க்குறாரு. 4வது வீட்டை 5ஆம் பார்வை பார்க்குறாரு. 4வது வீட்டை 5ஆம் பார்வை பார்க்குறாரு. பாருங்கள், உங்கள் ராசிக்கு 4வது வீட்டை 5ஆம் பார்வை. அப்போ 4 தாய், 4 சுகம், 4 மனைவி, 4 மக்கள், 5 குழந்தை பாக்கியம். பேச்ச முடிஞ்சு வச்சா 6ஆம் வீடு 4, 5, 6. அப்போ 6வது வீடு வந்து 7ஆம் பார்வை. இருக்கக்கூடிய சிக்கல், இருக்கக்கூடிய இடியப்ப சிக்கல் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு தைரியத்தையும் பண வசதியும் நோயற்ற தன்மை, நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வத்தையும் கொடுக்கக்கூடிய ஆண்டு கடகத்திற்கு இந்த வருடம். 8ஆம் வீடு 9ஆம் பார்வை சொல்லவே வேண்டாம். எல்லா கோயிலுக்கும் போயிட்டுங்க, ஒரு நேரத்திலுமே இங்கே சிறப்பாகலை அப்படிங்கிறோம்ல, அதுதான் 8ஆம் வீடு. வம்பு, வழக்கு, விபத்து, நோய், அதாவது தலைமுறை வரக்கூடிய நோய், தலைமுறையாக வளரணும், தலைமுறையாக செல்வாக்கு கூடணும், சொல்வாக்கு கூடணும், நோய் கூடக்கூடாது. அந்த நோயை குறைக்கக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு. 8ஆம் இடத்தை 9ஆம் பார்வை பார்க்குறாரு பார்த்தீங்களா? 7, 8ஆம் இடத்தை 9ஆம் பார்வை பார்க்கும்போது கண்டிப்பாக நல்ல ஆண்டாக மாறும். அதுக்கடுத்தது பாருங்கள், 6/6/2026 மேலே, 6/6/2026 மேலே மிதுனத்துக்கும் செல்வாக்கு உண்டு, கடகத்துக்கும் செல்வாக்கு உண்டு. மிதுனத்துக்கும் உண்டு, கடகத்துக்கும் செல்வாக்கு உண்டு. அப்படிப்பட்ட ஆண்டாக இந்த கடகத்துக்கு பராபவ வருடம் மாறும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. எந்த வகையில் வந்தாலும் சரி, எந்த தொழில் செஞ்சாலும் சரி, எல்லாரும் கேட்குறீங்க கமெண்ட்ஸில், நீங்கள் ஒருத்தர் தான் ராசிக்கேற்ற தொழிலை சொல்லியான்னு மட்டும் கேட்குறீங்க, எங்களால் முடியலையா அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஆனால் இப்போ இந்த ஆண்டு மிதுனமாக இருந்தாலும் சரி, ஏன்னா மிதுனத்துக்கு 2க்கு வர போகிறாரு. 6வது மாதம் வந்து உங்கள் ராசிக்கு 2க்கு வர போகிறாரு குரு. அப்போ எல்லாத்தையும் மிதுனத்துக்கு கொடுக்க போகிறாரு. மிதுனம், கடகம், சிம்மம் முத்தான முத்துக்களான ஆண்டாக மாறப்போகின்றோம். மிதுனம், கடகம், சிம்மம். அப்போ கடகத்தில் அம்பாள் வழிபாடு, லலிதா சகஸ்ரநாம வழிபாடு, வடக்கு முக உள்ள வழிபாடு, இந்த அம்பிகையெல்லாம் கும்பிட்டு வாங்க. நிச்சயமாக தசாபுத்தியை பார்த்துக்கங்க. மிக மற்றற்ற மகிழ்ச்சியான ஆண்டாக, கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி கடகத்துக்கு கஷ்டப்பட்ட, 2000 வருஷத்துக்கு முன்னாடி கஷ்டப்பட்டாங்களாம். அந்த 2000 வருஷத்துக்கு அடுத்து இப்போ கடகத்துக்கு செல்வாக்கு, சொல்வாக்கு, தகுதி, சாம்ராஜ்ய ஆண்டாக மாறும். மாற்று கருத்தல்ல. சாம்ராஜ்யம் என்ன? சக்கரவர்த்தி என்ன? ராஜ யோகம் ஆண்டாக கடகத்துக்கு மாறும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. கடகத்துக்கு 60%. எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் புத்தாண்டு பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம். நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் 5:58 இந்த தமிழ் வருட பிறப்பு பிறக்கப்படுதுங்க. இந்த 2026 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு இந்த வருடம் பிறக்கப்படுது. அதே பார்த்துட்டீங்கன்னா சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில், கும்ப ராசியில், மீன லக்னத்தில்,
ராகு பகவானுடைய திசையில 315 டிகிரியில தான் இந்த வருடம் பிறக்கப்படுது. ஒரு வீடு கட்டுறோம், ஒரு கால் போடுறோம், ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம், அன்னைக்கு நல்ல நாள் பார்த்து தான் இதெல்லாம் ஆரம்பிப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி வருட கிரகம்னு சொல்லக்கூடிய இந்த 4 கிரகமும் தன்னோட சொந்த சாரத்திலேயே வரக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு அற்புதமான வாய்ப்பு. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு காலம் பொதுவாக நமக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறார்? கடகராசி நேயர்களே, கடக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த புது வருடம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காய்ச்ச மரம் தான் கல்லடி கூடன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? 4 பழங்கள் பழுத்து தொங்கும் போது தான் பார்க்குறவங்க கல்லெடுத்து அடிக்க செய்வாங்க. அந்த மாதிரி இந்த வருடம் எல்லாருடைய கண் பார்வையுமே உங்க மேலதான், எல்லாருடைய சொல்லுமே உங்க மேலதான். ஏன்னு கேட்டீங்கன்னா, குரு பகவான் இந்த வருடம் பெயர்ச்சி உண்டு. சரிங்களா? ராகு கேது பெயர்ச்சி இந்த வருடம் உண்டு. சனி பெயர்ச்சி இந்த வருடம் கிடையாது. அப்ப நவகிரகத்திலேயே சுபகிரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த வருடம் பெயர்ச்சி ஆகிறவரு மிதுன ராசியிலிருந்து உங்க ராசிக்கு தான் வர்றாரு. குரு உங்க ராசியில தான் வந்து உட்கார போறாரு. அது சாதாரணமா உட்கார மாட்டாருங்க, உச்சத்துல உட்கார்றாரு. உச்சம்னா என்ன, நீச்சம்னா என்ன, அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. உச்சம் அப்படின்னா அதிர்ஷ்டம், நல்லது. ஒரு கிரகம் 100 டிகிரியில் இருக்கும், உச்சம் அடையும் போது அந்த கிரகம் 200 டிகிரிக்கு போய் அவர் ரொம்ப சூப்பரா வேலை செய்வாரு, நல்லது நடக்கும். நீச்சம் அப்படின்னா அந்த கிரகம் செயல் இழந்துருவாரு. அப்ப குரு வந்து உச்சமடைகிற வீடு உங்க வீடு கடகராசியில, நீச்சமாகிறது அதாவது மகர ராசியில. சரிங்களா? நீச்சம் அடைஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், மகர ராசியில போய் எப்ப குரு உட்கார்ந்தாலும் நீச்சம் அடைஞ்சிருவாரு. அது யாருக்குமே யூசேஜ் இல்லை, 12 ராசிக்குமே யூசேஜ் இல்லை. செயல் இழந்த கிரகம் போய் யாருக்கு நல்லது கொடுப்பாரு? கொடுக்க மாட்டார் இல்லைங்களா? உச்சம் அடைஞ்சு, ஒரு உதாரணம், ஒருத்தர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு எந்த போஸ்டிங் இல்லை அப்படின்னா அவர் நமக்கு பார்த்து எந்த பயனும் இல்லை. ஆனா அதே ஒரு அவர் ஒரு போஸ்டிங் இருக்கும்போது அவர் நம்மளை பார்த்தாருன்னா நமக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட் உண்டு இல்லைங்களா? அந்த மாதிரி தான் குரு உச்சம் அடையும் போது, அதாவதுன்றது கண்டிப்பா உங்க ராசியில் தான் உச்சம் அடைகிறாரு. அதனால அந்த பெருமையே உங்களை தான் சாரும். சரிங்களா? அதனால எனக்கு தெரிஞ்சு குரு பகவான் ஒரு வீட்டில இருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு 1 வருஷம் டைம் எடுத்துக்குவார். அப்போ 1 வருஷமும் உங்க வீட்டில் தான் இருப்பாரான்னு கேட்டா கிடையாது. அதாவது 5 இடத்துக்கு போறார், 5 விதத்துல போறார். சித்திரை மாசம் 1ஆம் தேதியிலிருந்து, அதாவதுன்றதை பார்க்கும்போது வைகாசி மாசம் 17ஆம் தேதி வரை உங்க ராசிக்கு 12வது வீட்டில் இருப்பார். 12வது ராசின்னா மிதுன ராசியில் இருப்பார். 12ஆம் இடத்துல ஒரு கிரகம் உட்காருதுன்னா அந்த கிரகம் வேலை செய்ய மாட்டார். 6, 8, 12 6, 8, 12 உட்கார கிரகம் 12ஆம் இடம் மறைவு ஸ்தானம்னு சொல்லுவாங்க. எந்த யூஸ் இல்லை. 2025 மே மாசம் 14ஆம் தேதி ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு குரு வந்தார். இந்த டேட் வரைக்கும் உங்களுக்கு நல்லா இல்லை. ஏன்னா 12ல குரு உட்காந்துட்டாரு இல்லையா? எதுவுமே உங்களுக்கு வேலை செய்யலை. சொல்றவங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க, குரு உங்களுக்கு அப்படி செய்வார், இப்படி செய்வார், அந்த மாதிரி பண்ணியிருப்பார், இந்த மாதிரி பண்ணியிருப்பார். நான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு காசுக்கு கூட நல்லது பண்ணியிருக்க மாட்டார். ஏன்னா 12ல போய் உட்காந்து கிரகம் எந்த கிரகம் வேலை செய்யும்? ஒண்ணுமே வேலை செய்யாது. இதுல ஒருத்தருக்கு சொந்தமுடைய ஜாதகம் நல்லா இருந்து, திசா புத்தி நல்லா இருந்ததுன்னா இதுல ஒரு 10% ஒரு 20% பேர் வேணா நல்லா இருந்திருக்கலாம். பொது பலன்ல 12ல என்னைக்கு குரு உக்காந்தாரோ அன்னைக்கே குரு செயல் இழந்துட்டாரு. இடையில ஒரு தடவை குரு வக்கரத்துக்கு போனார் பார்த்தீங்களா? அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அப்ப உங்களுடைய ராசிக்கு இப்ப பொதுவா 12ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் அடுத்தது உங்க ராசிக்கு தான் வராரு. எப்ப தெரியுங்களா? ஜூன் மாசம் 1ஆம் தேதி, வைகாசி மாசம் 18ஆம் தேதி குரு உங்க ராசிக்கு வராரு. அப்போ உங்க வீட்டுல உட்கார்ற குரு அடுத்தது பார்த்தா 152 நாள் உங்க ராசியில தான் இருப்பார். எப்ப தெரியுங்களா? 2026, அதாவது அக்டோபர் மாசம் 30ஆம் தேதி வரை. தமிழுக்கு சொல்லணும் அப்படின்னா ஐப்பசி மாசம் 13ஆம் தேதி வரை உங்க ராசியில தான் இருப்பார்.
152 நாள் 5 மாசம் குரு உங்க ராசியில உட்காருவார். அப்படி உட்காரும் போதுதான் உங்களுக்கு இந்த கடன் பிரச்சனை தீர்றது, தொழில் மாற்றங்கள் ஏற்படுறது, குடுக்கல் வாங்கல் நல்லா இருக்கிறது, இந்த குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறது, அவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்கும். கல்யாணம் நடக்குமா சார் அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் இந்த டேட்ல தான் ஒரு கல்யாணமே நடக்கும். தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் உருண்டுனா கூட ஒற்றை மண்ணு தான் ஒட்டுன்னு சொல்லுவாங்க. ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் எந்த ஸ்டெப்பு எடுக்கிறது எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டு தான். எடுத்து அலைச்சல் படுறதை விட அது இன்னைக்கு ஆக முடியும், நாளைக்கு முடிஞ்சிடும், ஒரு வாரத்தில் முடிஞ்சிடும், 10 நாளில் முடிஞ்சிடும்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு மேலே குரு மாறின வாட்டி தான் உங்களுக்கு நல்லது பண்ணுவார். எப்பயுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, எல்லா கிரகமும் பார்த்தீங்கன்னா பார்க்குற வீட்டுக்கு மட்டும் தான் பலன் கொடுப்பார். ஆனால் குரு மட்டும்தான் அவர் உட்கார்ந்த வீட்டுக்கும் சேர்த்து நன்மை செய்வார். அப்போ குரு உங்கள் வீட்டில் தானே உட்கார்றாரு, சூப்பராக வேலை செய்யும். அதனால் எனக்கு தெரிஞ்சு குரு பகவான் அடுத்தது 152 நாள் உங்கள் ராசியில் தான் உட்கார போகிறார். ஜூன் மாதம் 1ஆம் தேதியில் இருந்து அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி வரை அற்புதமாக வேலை செய்வார். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே அக்டோபர் 30ஆம் தேதி அன்னைக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னா அதிசாரம் வாங்கி கடகராசியில் உங்கள் ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு போவார். போய் 44 நாள் அவர் என்ன பண்ணுவார்னா அடுத்தது சிம்ம ராசியில் இருப்பார். அதுவும் உங்களுக்கு நல்லது தான், ஏன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்த தனஸ்தானத்துக்குள்ள போறாரு, சூப்பராக வேலை செய்யும். அப்போ தனஸ்தானத்துக்கு போய் உட்காரும் போது குடும்ப குருவை உட்காருவார். குடும்பத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறது, படிப்பில் இருக்கிற தடைகள் விலகிறது, 2வது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்த வாக்கு காப்பாத்துறது, எடுத்த முயற்சிக்கு உண்டான வெற்றி கிடைக்கும். சரிங்களா? வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும், டெம்பரவரியாக வேலை செய்கிறவங்களுக்கு பர்மனண்ட் ஆகிற வாய்ப்பு, காயின் பிஸ்னஸ், ஆன்லைன் பிஸ்னஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மாதிரி நம்ம ஆன்லைன் மூலிமா தொழில் செய்கிறவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றங்கள் கொடுப்பார். எனக்கு தெரிஞ்சு ஜூன் 1 வரைக்கும் தான் உங்களுக்கு நல்லா இல்லை, வைகாசி 18 வரைக்கும் தான் நல்லா இல்லை. அடுத்தது குரு மாறுற வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா இதுல ஒரு 152 நாள் கடகராசியிலையும் சிம்ம ராசியில் ஒரு 44 நாள் இயல்பு நிலையிலையும் குரு இருந்து உங்களுக்கு நல்லது பண்ணுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டான்றது வந்து அந்த கார்த்திகை மாதம், அதாவது ஐப்பசி மாதம் 13ஆம் தேதியே குரு வந்து பார்த்துட்டீங்கன்னா அவர் வந்து அதிசாரம் வாங்கி சிம்மத்துக்கு போயிடாரு இல்லைங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா தை மாதம் 27ஆம் தேதியிலிருந்து அடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா அதாவது கார்த்திகை 27ஆம் தேதியிலிருந்து தை மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் இந்த 44 நாள் அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அதாவது அவர் இயல்பு நிலையில் இருப்பார். அடுத்தது வந்து தை மாதம் 11ஆம் தேதி அவர் வந்து சிம்ம ராசியில் வக்ரம் அடைஞ்சிருவார். அப்படி வக்ரம் அடைஞ்சிட்டாருன்னா அவர் வந்து என்ன பண்ணிடுவாருன்னா அந்த 44 நாள் செயல் இழந்துருவார். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது தை மாதம் கிட்டத்தட்ட 11ஆம் தேதியில் இருந்து பங்குனி மாதம் 31ஆம் தேதி வரை அடுத்தது என்ன பண்ணிடுவாருன்னா அதே வக்கரத்தோட மீண்டும் கடகராசி உங்க ராசிக்கே வந்துடுவார் 79 நாள். அப்ப இதுல வந்து என்ன அப்படின்னா கடைசி ஒரு 44 நாள் சிம்ம ராசியில வக்கரம், 79 நாள் உங்க ராசியில கடகராசியில குரு வக்கரம். இந்த காலகட்டம் தான் கொஞ்சம் உங்களுக்கு அதாவது ஸ்லோவா வேலை செய்யும், வேலை செய்யாதுன்றதுல ஸ்லோவா வேலை செய்யும். அதுலேயும் குறிப்பா நான் சொன்ன மாதிரி கார்த்திகை 27ஆம் தேதியிலிருந்து தை மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப மோசமா இருப்பார். ஏன்னா அவர் வந்து தனஸ்தானத்துல போய் வக்கரமாகும் போது இயல்புக்கு மாறாக அவர் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவார், எந்த பிரயோஜனமும் இல்லை. சரிங்களா? உங்க வீட்டில் வக்கரத்துக்கு வந்து உக்காந்தா கூட நல்லதுதான் பண்ணுவார், ஏன்னா அவர் ஆல்ரெடி உச்சத்தில் இருக்கிறார் இல்லைங்களா, ஓரளவுக்கு நல்லதா இருக்கும். அதனால எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் குரு பயிற்சி அடைஞ்ச யாருக்கு நல்லா இருக்கோ இல்லையோ உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குது, இதுல மாற்றமே கிடையாது. இந்த மாதிரி நேரத்துல தான் இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, அப்பா அம்மா சொத்து மனைவி சொத்து வர்றது, சொத்தில் இருக்கிற வெள்ளைங்க சரியாகிறது, கடை ஓப்பன் பண்றது, அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வைக்க ஒவ்வொரு வேண்டுதலுமே நம்ம நிறைவேற்றுறது. அதனால் இந்த வருஷம் உங்களுக்கு பொற்காலமாக தான் இருக்க போகுது, இதுல மாற்றம் இல்லை. அடுத்தது சனி பகவான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்ப பொதுவாக உங்களுக்கு வந்து சனி எங்க இருக்கிறாருன்னு பார்க்கும்போது பாக்கிய சனியா இருக்கிறார், நல்லதுதான். அதாவது முதல்ல ஆரம்பமும் உங்களுக்கு நல்லா இருக்கும், இடையில பார்த்தீங்கன்னா முடிவும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். இடையில மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஆடி மாதம் 10ஆம் தேதியில இருந்து
அதாவது வந்து பார்க்கும்போது கார்த்திகை 25 வரைக்கும் 138 நாள் இந்த டைம்ல சனி வக்கரத்துக்கு போவாரு. அந்த நேரம் உங்களுக்கு நல்லா இல்லை. ஏன்னா உங்களுக்கு பாக்கிய சனியா இருந்து கொடுக்குறவரு வக்கரத்துக்கு போறாரு இல்லையா? அப்ப அந்த வக்கரத்துக்கு போகும்போது என்ன பண்ணுவாரு? இயல்புக்கு மாறாக ஒரு வேலை செய்வார். அப்ப எனக்கு தெரிஞ்சு அதாவதுன்றது ஜூலை மாசம் 27ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாசம் 11ஆம் தேதி வரைக்கும் மட்டும் ஒரு 138 நாள் நல்லா இல்லை. சரி, அதாவதுன்றது உங்களுக்கு அந்த மாதிரி நேரத்தில் தான் சனி பகவான் கஷ்டத்தை கொடுப்பாரு. சரிங்களா? அப்போ முன்னாடியும் கடைசியும் சூப்பராக வேலை செய்வார். இடையில மட்டும்தான் கொஞ்சம் குழப்பத்தை கொடுப்பாரு. சரிங்களா? அதுவும் உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருந்துருச்சுன்னா உங்களுக்கு பாதிப்புன்றது கிடையாது. சரிங்களா? அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அதாவது அஷ்டம ராகு, சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறது 8ஆம் இடத்துல. அஷ்டம ராகுவும் குடும்பத்துல கேது உட்கார்றதுனால ராகு கேது பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கஷ்டங்களுக்கு காரணமே இந்த ராகு கேது தான் எனக்கு தெரிஞ்சு. மற்றபடி உங்களுக்கு சனி காரணம் இல்லை, குரு காரணம் இல்லை. குரு காரணம் தான் 20% அப்படின்னா 80% உங்களுக்கு வந்து தொழில் முடங்கி போனது, கடன் கொடுத்தது, கஷ்டம் வந்தது, குழப்பம் வந்தது, மெடிசன் டேப்லெட் செலவு, மன உளைச்சலுக்கு ஆளானது, எடுத்து வச்ச ஒவ்வொரு காரியம் தடையானது, கிட்டத்தட்ட கிணத்துல போட்ட கல்லு மாதிரி இருக்கிறதுக்கு எல்லாம் காரணம் உங்களுக்கு வந்து அஷ்டமத்து ராகு நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவான்னு சொல்லுவாங்க. குடும்பத்துல கேது உட்கார்ந்ததுனால கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு, தாய் தந்தைகளுக்குள்ளார சங்கடம், உறவுகளுக்குள்ளார பகை, மொத்தத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி அடையிற வரைக்கும், ஏன்னா ராகு கேது டிசம்பர் 7ஆம் தேதி ராகு கேது பயிற்சி ஆகுது. அது வரைக்கும் அந்த ராகு கேதுக்கு உண்டான கஷ்டத்தை கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் நீங்க அந்த ராகு கேதுடைய தாக்கம் அதிகமா இருக்கிறதுனால கடகராசிக்காரங்களுக்கு நீங்க எங்க போயிட்டு வரணும் அப்படின்னா காலாஸ்திரி போயிட்டு வாங்க. ஏன்னா ராகு கேது கெட்டு போயிட்டாரு, உங்களுக்கு மோசமான இடத்துல இருக்கிறாரு. அஷ்டமத்து ராகு குடும்ப கேது, காலாஸ்திரி போயிட்டு வாங்க. நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க பார்க்கலாம். சரிங்களா? ஜூன் மாசம் குரு பயிற்சி ஆகிறாரு. நிச்சயமா உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். எனக்கு தெரிஞ்சு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண யோகத்தை கொடுப்பாரு. அதே மாதிரி தொழில்துறை மாற்றங்கள் கொடுப்பாரு. சொந்தமா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் நிறைய நாள் கனவா இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் நனவாகும். எனக்கு தெரிஞ்சு சொந்த மண்ணுல உட்கார்ற பிராத்தம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. சரிங்களா? விளையாட்டுத்துறையிலேயோ கலைத்துறையிலேயோ முயற்சி எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பா வெற்றி நிச்சயம். நீங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க. நன்றிங்க.